ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஷார்ட்ஸில் பார்த்த கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஃப்ளெஷ்ஷான மீனாக, நல்ல சதையுள்ள மீனாக, ஒரு பெரிய மீனாக எடுத்துக்கலாம். மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூடவே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆஃப் லெமன், ஒரு மீன்றதுனால நான் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம மீன் வறுப்போம்ல, அந்த மாதிரி மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது கூட மீன் எடுத்து வச்சு நல்லா மசாலா உள்ளே இறக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் சின்ன மீனில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, நிறைய முள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய மீனில் செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஊறுற சமயத்தில் நம்ம இப்போ தனியாக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை இது கூட நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி மசாலா மீனில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வேணான்றதுனால நான் ஆட் பண்ணல. இதை நீங்கள் எல்லாத்தையும் மசாலாவை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து நல்லா தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் நல்லா அந்த கேரளா ஸ்டைல் கிடைக்கும். அண்ட் தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நார்மல் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வாழை இலையை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை கீழே பேஸாக வச்சு அதுக்கு மேலே மீன், மறுபடியும் அதுக்கு மேலே மசாலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நூல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லா தண்ணி தெளித்து நம்ம செஞ்சு வச்சுருக்க வாழை இலையை இதில் வச்சு மூடி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்து மறுபடியும் தண்ணி தெளித்து மறுபடியும் இதை திருப்பி விட்டு வேக வைக்கலாம். 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபிஷ் நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த கேரளா ஸ்டைல் மீன் பிடிச்சதை நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.